கற்றது உலகளவாகவும் கல்லாதது கைமண்ணளவாகவும் இருக்கட்டும். ஹலோ எவ்ரிவான், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து ஒரு கேஸ் ஸ்டடி பார்க்க போகிறோம். இந்த கேஸ் ஸ்டடியில் ரொம்பவே ஷாக்கிங்காக அண்ட் சஸ்பென்ஸ் கொண்ட ஒரு த்ரில்லிங் கேஸ் ஸ்டடி தான் இன்னைக்கு நம்ம வந்து பார்க்க போகிறோம். எங்கே நடந்தது அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி இந்த ஸ்டோரியோட டைம்லைன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கம் 34 கேஸ் கொண்ட ஒரு பிக்கெஸ்ட் கேங்ஸ்டர், இன்னொரு பக்கம் சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர். சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர் ஒரு கேர்ள், ஓகேங்களா? ஸோ இவங்க ரெண்டு பேரையும் இணைக்கிற ஒருத்தன் இந்த 34 கேஸ் கொண்ட பிக்கெஸ்ட் கேங்ஸ்டருடைய வில்லன், ஓகேங்களா? இதுதான் இந்த ஸ்டோரியோடைய டைம்லைன். என்ன ஆச்சு அப்படிங்கிறத இனி நம்ம வந்து பார்க்க போகிறோம். எங்கே நடந்தது, என்ன ஆச்சு, எல்லாத்தையும் தாண்டி இந்த ஸ்டோரி வந்து இப்போ கேஸ் வந்து ஃபர்தராக போயிட்டு தான் இருக்கு. ஸோ என்ன அப்படிங்கிறது இன்னைக்கு நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திவ்யா பஹூஜா அப்படிங்கிற ஒரு மாடல், ஓகேங்களா? ஸோ அவங்க வந்து லாஸ்ட்டாக போன செவ்வாய்க்கிழமை 2/1/2024 அன்னைக்கு அவங்க சிஸ்டருக்கு ஃபோன் பண்ணி பேசுகிறாங்க. இந்த மாதிரி நான் வந்து அபிஜித் கூட தான் இருக்கேன், அபிஜித் கூட ஹரியானா இருக்கிற குர்கிராமில் தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி அவங்க சிஸ்டருக்கு ஃபோன் பண்ணி பேசுகிறாங்க. அதுதான் அவங்க பேசின லாஸ்ட் ஃபோன் கால் அப்படிங்கிறது அவங்களுக்கு அப்போ வந்து தெரியாமல் போயிடுச்சு. ஸோ அதுக்கு என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அபிஜித் அப்படிங்கிறவர் வந்து 56 வயசு கொண்ட ஒரு நபர். ஸோ அதுக்கப்புறம் திவ்யா அப்படிங்கிறவங்க வந்து மிஸ்ஸிங், ஆள் வந்து இல்லவே இல்லை. போலீஸ்ல கேஸ் கொடுக்குறாங்க, போலீஸ் வந்து இன்வெஸ்டிகேட் பண்றாங்க. போலீஸ் இன்வெஸ்டிகேட் பண்ணும்போது அபிஜித் என்ன சொல்றா, நான் திவ்யாவை பார்த்தே ரொம்ப நாள் ஆகுது, எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்றாங்க. பட் அவங்க சிஸ்டர் இல்லை, உங்க கூட தான் லாஸ்டா வரணும் அப்படின்னு சொல்லும்போது அவங்க வந்து ஒரு ஹோட்டல் இருக்காங்க. அந்த ஹோட்டல் வந்து அபிஜித்துக்கு சொந்தமான ஒரு ஹோட்டல். அந்த ஹோட்டல்ல இருக்கிற சிசிடிவி கேமரா போலீஸ் வந்து ஆக்சஸ் பண்றாங்க. அன்பார்ச்சுனேட்லி 2ஆம் தேதி அன்னைக்கு ஒரு கார்ல திவ்யாவுடைய டெட் பாடியை வந்து 2 பேர், அந்த ரூம்ல ஒர்க் பண்ற 2 பேர், அந்த ஹோட்டல்ல ஒர்க் பண்ற 2 பேர் வந்து திவ்யாவுடைய டெட் பாடியை தூக்கிட்டு ஒரு BMW கார்ல எடுத்துட்டு போற வரைக்கும் அந்த சிசிடிவி கேமரா வந்து ரெக்கார்ட் ஆயிருக்கு. திவ்யா அவங்க இன்னைக்கு உயிரோடு இல்லை. அண்ட் எல்லாத்துக்கும் மேல இன்னும் வரைக்கும் திவ்யா அவங்களோட உடலும் வந்து கிடைக்கல. இப்பதான் அந்த காரை வந்து சீஸ் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கு. சரி, அந்த வில்லன் ஸ்டோரி அதெல்லாம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, திவ்யாவுடைய ஒரு சேடஸ்ட், ஒரு த்ரில்லிங், ஒரு ரொம்பவே ஆக்வர்டான ஒரு ஃபிளாஷ்பேக் என்ன அப்படிங்கிறத இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஃபிளாஷ்பேக் 2015 ஃபர்ஸ்ட் இயர் காலேஜ் ஸ்டூடெண்ட் திவ்யா, ஓகேங்களா? ஸோ அவங்க வந்து எங்கே போனாலும் ஃபோட்டோ எடுத்து போஸ்ட் போட்டுகிட்டே இருக்காது. நான் இங்கே வந்திருக்கேன், இங்கே போயிருக்கேன், இதை பண்ணுறேன், அதை பண்ணுறேன்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணுற ஒரு பர்சன் தான் வந்து திவ்யா. அவங்க என்ன பண்ணுறாங்க, ஒரு கட்டத்து மேலே 2015 வந்து அவங்களுக்கு வந்து ஒரு மாடலிங் சான்ஸ் கிடைக்குது. அந்த மாடலிங் அசைன்மெண்ட்டை சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து பண்ணி முடிக்கிறாங்க. அந்த மாடலிங் அசைன்மெண்ட்டை பண்ணதுக்கு அப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய மாடலிங் அசைன்மெண்ட்ஸ் ஃபர்தராக வந்துட்டே இருக்கு. ஸோ ஒன் பை ஒன் பண்ணிகிட்டே இருக்கும்போது அப்போ வந்து ரிஷப் அப்படிங்கிற ஒருத்தருக்கு வந்து அவங்க கிட்ட வந்து கான்டாக்ட் கிடைக்குது. அந்த ரிஷப் தான் 34 கேஸ் கொண்ட ஒரு மிகப்பெரிய கேங்ஸ்டர் கடோலி, ஓகேங்களா? ஸோ கடோலி அப்படிங்கிறது அவனோட பேர், ரிஷப் அப்படிங்கிறது அவன் யூஸ் பண்ணிக்கிற பேர், ஓகேங்களா? இந்த திவ்யா அப்படின்னு ரிஷப் கூட பேச்சர் அப்படின்னு சொல்லிட்டு பழக ஆரம்பிக்கிறாங்க. பட் ரிஷப் தான் கடோலி, கடோலி தான் ரிஷப் அப்படின்னு சொல்லிட்டு திவ்யாக்கு அப்ப தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்ற நிறைய பேர் வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அவங்களோட ரிலேஷன்ஷிப் வந்து ஒரு கட்டத்து மேலே ரொம்பவே க்ளோஸாக போகுது. ரிஷப், கடோலி 2 பேரும் ஒருத்தர் தான். அவங்க பழகிற பர்சன் யாருன்னு பார்த்தீங்கன்னா, சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர், மாடலிங் திவ்யா. ஸோ 2016 பிப்ரவரி மாதம் 7ஆம் தேதி அவங்க என்ன பண்ணுறாங்க, மும்பைக்கு வந்து ஒரு ரோட் ட்ரிப் வராங்க. அந்த ரோட் ட்ரிப்பில் வரும்போது போலீஸ் என்கவுண்டர், ஓகேங்களா? அந்த போலீஸ் என்கவுண்டரில் கடோலி வந்து சம்பவ இடத்துலயே துடிக்க கூட டைம் இல்லை, அடுத்த செகண்ட்ல பயங்கர கன் ஷாட்ல போலீஸோட என்கவுண்டர்ல இறந்து போறான். அவன் இறந்த அப்புறம் அவனுடைய பேரண்ட்ஸ், அவனுடைய வீட்டில் இருக்கிற ரிலேட்டிவ்ஸ் எல்லாமே வந்து இந்த என்கவுண்டர்ல எங்களுக்கு சந்தேகம் இருக்குன்னு சொல்லி கோர்ட்டுக்கு போறாங்க. அந்த கோர்ட்ல என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மும்பையில் இருக்கிற கிரைம் பிரான்ச்சை வந்து அப்பாயிண்ட் பண்றாங்க. ஸோ நீங்க வந்து இந்த கேஸ் சால்வ் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. இவங்களுக்கு ஏன் சந்தேகம் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிந்து குச்சா அப்படிங்கிற ஒரு பர்சன், இவன் தான் கடோலியோடைய எனிமி, ஓகேங்களா? ஃபர்ஸ்டே சொன்னேன் பார்த்தீங்களா, திவ்யாவையும் கடோலியும் இன்னைக்கிற ஒரு பர்சன் வந்து கடோலியோட எனிமி அப்படின்னு சொல்லிட்டு அவன் தான் குட்சா அப்படிங்கிற ஒரு பர்சன். ஸோ இவங்க 2 பேரும் என்ன பண்றாங்கன்னா, ஆரம்ப காலகட்டத்தில் ஃப்ரெண்ட்ஸாகவே இருந்திருக்காங்க. குட்சாவும் கடோலியும் வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்ஸாக இருந்திருக்காங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே கடோலி வந்து அவனுக்குன்னு தனியாக ஆள் கூட்டத்தை சேர்த்து நான் தனியாக வந்து நான் இது பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போக ஆரம்பிக்கிறான். அப்பவே இவங்க 2 பேருக்குள்ள கான்ஃபிளிக்ட் அப்படிங்கிறது பயங்கரமாகவே வருது. அந்த கான்ஃபிளிக்ட் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடோலியோட தம்பி குட்சாவோட தம்பியை கொலை பண்ணிடுறோம். இதுல பயங்கரமா கோவமான குட்சா என்ன பண்றான், கடோலிய எப்படின்னா போட்டு தரணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்றான். சோஃபார் குட்சா வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல ஜெயில தான் இருந்துட்டு இருக்கான். ஸோ ஜெயில குட்சா இருக்கான்.
அந்த பேரண்ட்ஸ் இருக்காங்க, கடோலி என்கவுண்டர்ல செத்து போன கடோலியோடைய பேரண்ட்ஸ் என்ன சொல்றாங்க, இல்லை எனக்கு என்ன சந்தேகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குட்சா தான் போலீஸை ஏறி இவங்க வந்து கொலை பண்ணியிருக்கணும் அப்படின்ட்டு அவங்க வந்து சந்தேகப்பட ஆரம்பிக்கிறாங்க. ஸோ கோர்ட்டில் வந்து ஒரு ஸ்பெஷல் டீம் வந்து ஃபார்ம் பண்ணுறாங்க. அண்ட் ஒரு கட்டத்துக்கு மேலே இன்வெஸ்டிகேஷன் எங்கே போய் நிற்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குட்சா அதாவது ஜெயிலில் இருக்கிற அவன் கடோலியை கொலை பண்ணுறதுக்கு ஸ்கெட்ச் போட்டான் அப்படிங்கிறது உண்மைதான், அதுக்கு போலீஸை யூஸ் பண்ண அப்படிங்கிறது உண்மைதான் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரிப்போர்ட்டை கிரைம் பிரான்ச் மும்பை கிரைம் பிரான்ச் வந்து ரிப்போர்ட்டை வந்து ரெடி பண்ணுறாங்க. இதுக்கு நடுவில் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த திவ்யா அப்படிங்கிற கேரக்டர் பார்த்தீங்களா, இந்த திவ்யான்றவங்க வந்து ஹனி ட்ராப்பாக யூஸ் பண்ணப்பட்டிருக்காங்க. கடோலியை பிடிக்கிறதுக்கான ஹனி ட்ராப்பாக திவ்யாவை யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னும் போலீஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திவ்யா வந்து எங்கே போனாலும் ஃபோட்டோ போட்டுகிட்டே இருப்பா, போஸ்ட் போட்டுகிட்டே இருப்பா. ஸோ அதனால அவளை வச்சு தான் கடோலியை பிடிக்கும்னு சொல்லி நாங்கள் பிளான் பண்ணோம். ஸோ அதனால அவள் வந்து கூடவே இருந்துட்டு இருந்தா அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. ஸோ அதன் அடிப்படையில் திவ்யாவையும் அவங்க அம்மாவையும் 2015-16 வந்து அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. 2016 அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. அரெஸ்ட் பண்ணி கிட்டத்தட்ட 7 வருஷம் பெயிலுக்கு அப்ளை பண்ணுறாங்க. பெயிலே கிடைக்கல. 7 வருஷத்துக்கு அப்புறம் இப்போ 6 மாதத்துக்கு முன்னாடி தான் அவங்களுக்கு பெயிலும் கிடைச்சிது. அந்த பெயிலில் வெளியே வந்த அவங்க என்ன பண்ணுறாங்க, அபிஜித் அப்படிங்கிறவங்களோட நியூ இயர் செலிப்ரேஷனுக்காக ஹோட்டலுக்கு போகிறாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, நியூ இயர்க்கு ஹோட்டலுக்கு போகிறாங்க. எல்லாமே செலிப்ரேட் பண்ணி முடிச்சுட்டு திங்கட்கிழமை அன்னைக்கு நைட் என்ன பண்ணுறாங்க, செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு நைட் என்ன பண்ணுறாங்க, இந்த இவர் பார்த்தீங்களா, இந்த குட்சாவோட சப்போர்ட்டர் தான் வந்து அபிஜித். ஓகேங்களா, இவன் இந்த அபிஜித் என்ன பண்ணுறான், அபிஜித்தோட ஹோட்டலில் 2 பேருமே வந்து ஸ்டே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹோட்டலுக்கு போகிறாங்க. அங்கே என்ன ஆச்சு, ரூம் நம்பர் 111. ஓகேங்களா, அங்கே என்ன ஆச்சு அப்படிங்கிறதுலாம் அபிஜித் சொல்கிற ஒரு பக்கம் ஸ்டோரி இருக்குது. லாஸ்ட்டாக அன்னைக்கு தான் திவ்யா அவங்க அம்மா கிட்ட பேசிட்டு ஃபோனை வைக்கிறாங்க. அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா மிஸ்ஸிங்கில் இருக்காங்க. போலீஸ் இன்வெஸ்டிகேஷனில் அவங்க இறந்துட்டாங்க அப்படிங்கிறதும் கன்ஃபார்ம் பண்ணப்படுது. அண்ட் எல்லாத்துக்கும் மேலே அபிஜித் வந்து ஃபர்ஸ்ட் இல்லைன்னு சொன்னான். அதுக்கப்புறம் ஆமாம் எங்க கூட தான் இருந்தாங்கன்னு சொல்லிட்டு அவன் ஒரு வாக்குமூலம் கொடுக்குறான். ஸோ அது மூலியமா அவனை அரெஸ்ட் பண்றாங்க. சரி, ஓகே, சிசிடிவி கேமரால திவ்யா உள்ள வந்தது வரைக்கும் ரெக்கார்ட் ஆயிருக்கு. வெளியே பாடியா கூட்டிட்டு போய் BMW கார்ல வச்சதுதான் ரெக்கார்ட் ஆயிருக்கு. பட் அந்த ரூம்ல என்ன ஆச்சு, இப்போ திவ்யா உடம்பு எங்க இருக்கு அப்படிங்கிறது தான் இங்க ஹைலி சர்ப்ரைஸ். அண்ட் எல்லாத்துக்கும் மேல இந்த அபிஜித் அப்படிங்கிற வந்து வேற யாருமே இல்லை, கேங்ஸ்டர் குட்சா, அதாவது கடோலியோட எதிரி இருந்தான் பார்த்தீங்களா, இவ்வளோ பிளான் பண்ணி கடோலியை தூக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ண பார்த்தீங்களா, அவனுடைய சப்போர்ட்டர் தான் இந்த அபிஜித். ஓகேங்களா, ஸோ இவனை வந்து அரெஸ்ட் பண்ணுறாங்க. அரெஸ்ட் பண்ணி இவங்கிட்ட ஃபர்தராக இன்வெஸ்டிகேஷன் போகும்போது அவன் என்ன சொல்கிறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆமாம் எங்க கூட தான் இருந்தா, ரூம் நம்பர் 111 எனக்கு வந்து ரொம்ப லக்கி நம்பர், அதனால நாங்கள் அன்றைக்கி வந்து அங்கே ரூம் எடுத்தோம். அங்கே ஸ்டே பண்ணும்போது திவ்யா என்ன பண்ணியிருக்கா, அவரோட ஃபோட்டோவில் இருக்கிற அவங்க ஃபோனில் இருக்கிற ஃபோட்டோஸை வந்து காமிச்சு அவங்களுடைய சில வேறு மாதிரியான ஃபோட்டோஸ்லாம் காமிச்சு, இதை நான் சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணாமல் இருக்கணும்னா எனக்கு அமௌண்ட் கொடுன்னு சொல்லி கேட்டா. ஆல்ரெடி இந்த மாதிரி நிறைய டைம் கேட்டிருக்கா. நான் வந்து அப்போலாம் சின்ன அமௌண்ட் தான் கேட்பேன், நான் கொடுத்துருவேன். பட் இந்த டைம் கேட்டது ரொம்ப பெரிய அமௌண்ட்டு. இதை நான் வந்து எங்களுக்குள்ள ஒரு வாக்குவாதம் வந்து பெரிய சண்டை ஆகி அதுக்கப்புறம் எனக்கு கோபத்தில் அவள் ஃபோன் வாங்கி டெலீட் பண்ணலான்னு பார்த்தா அன்ஃபார்ச்சுனேட்லி பேட்டர்ன் லாக் எல்லாமே போட்டு வச்சு நான் ஃபோட்டோ டெலீட் பண்ண முடியல. அதனால அவள் இந்த கோபத்தில் என்கிட்ட கண்ணை வச்சு அவன் நான் சுட்டுட்டேன் அப்படின்ட்டு அபிஜித் வந்து வாக்குமூலம் கொடுக்குறான். சோஃபார் இந்த கேஸில் அடுத்த இன்வெஸ்டிகேஷன் எங்கே இப்போ கரண்ட்லி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெட் பாடியை இன்னும் வரைக்கும் கண்டுபிடிக்கல. அண்ட் 3ஆம் தேதி, அதாவது இது 1ஆம் தேதி நியூ இயர் செலிப்ரேட் பண்ணுறாங்க. 2ஆம் தேதி இந்த ப்ராப்ளம் எல்லாம் வந்து டெத் வரைக்கும் நடக்குது. 3ஆம் தேதி போலீஸ் இவனை அரெஸ்ட் பண்ணுறாங்க. BMW காரை 3ஆம் தேதியே வந்து அரெஸ்ட் பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணும்போது முடியாத பட்சத்தில் நேற்று அந்த காரையும் வந்து சீஸ் பண்ணியிருக்காங்க. பட் அதில் அந்த பாடி வந்து மிஸ்ஸிங். ஸோ ஃபார் இந்த கேஸோடைய விஷயம் வந்து இவ்வளவுதான். இது நடந்த எல்லாமே மும்பை, ஹரியானா, குருகிராம் அப்படிங்கிற அந்த ஏரியாவில் நடந்த ஒரு விஷயம் அப்படின்னு இருந்தாலும் இங்கே சேஃப்டி அப்படிங்கிறதுலாம் தாண்டி நம்மளுடைய லிமிட் என்ன அண்ட் எல்லாத்துக்கும் மேலே அடுத்த ஸ்டெப் நம்ம எடுத்து வைக்கும்போது எவ்வளோ கேர்ஃபுல்லாக எடுத்து வைக்கணும் அப்படிங்கிறது ஒரு யங்ஸ்டரும் ரொம்பவே பார்த்து வைக்கணும் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு இந்த வீடியோ மூலியமாக நம்ம கிட்ட சொல்லணும் அப்படின்னு. இந்த வீடியோட இன்டேக் மோஸ்ட்லி ப்ராபப்ளி அதுதான் இருக்கும் அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. ஃபர்தராக நம்மளுடைய கேரியரில் அடுத்த க்ரோத் போகும்போது நம்மளுடைய சகவாசம் என்னென்னவா இருக்குது, நம்ம கூட வர சகவாசம் அவங்க பிளான் பண்ணுற வியூ என்னவா இருக்குது, அவங்களுடைய லைஃப் வியூ என்னவா இருக்கும், அது நம்மளோட ட்ராவல் பண்ணும்போது அது நம்மளோட இம்பாக்ட் என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையுமே யோசிச்சு தான் உள்ள போகணும் அப்படிங்கிறத ரொம்ப யதார்த்தமான உண்மை. 2015 சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர் இந்த திவ்யாவுக்கு இவ்வளோ பெரிய சம்பவம் பண்ணணும், தன்னுடைய டேட் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கண்டிப்பாக தெரியாது. அவங்களோட வியூ எல்லாமே, அவங்களோட ஆசை எல்லாமே பார்த்தீங்கன்னா இன்ஃப்ளூயன்ஸாக இருக்கணும், மாடலிங் இருக்கணும், நிறைய ஏர்ன் பண்ணணும், நல்லா லைஃப் லக்ஸரியாக என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு தவிர ஒரு ட்ராப்குள்ளே போகணும், ஒரு கேங்ஸ்டர் ஒரு டெத்துக்கு ரீசனாக இருக்கணும். அண்ட் எல்லாத்துக்கும் மேலே இந்த மாதிரி த்ரெட்டனிங்கில் வர ஒரு விஷயம்
இவ்வளோ பெரிய விஷயமா நடக்கும் அப்படின்ட்டு அவங்க நினச்சி கூட பார்த்துக்க மாட்டாங்க. எல்லாமே காரணம் அவங்களுடைய யார்கிட்ட அவங்க பேசுகிறாங்க அப்படிங்கிறது வச்சுக்கலாம். நம்ம லைஃப்பில் நம்ம ஒருத்தர்கிட்ட பேசணும் அப்படின்னா நம்ம எதுக்கு பேசணும், எதனால் பேசணும், எவ்வளோ நாள் அவங்க கூட ட்ராவல் பண்ணுவாங்க, அவங்க எவ்வளோ நாள் அவங்க லாங் டேவாக ட்ராவல் பண்ணுற ஒரு பர்சனாக நம்ம மாற்றணும் அப்படின்னா அவங்களுடைய கேரக்டர் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத அந்த கேரக்டர் அசஸ்மெண்ட், கேரக்டர் ஜட்ஜ்மெண்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது வந்து திவ்யா அப்படிங்கிற ஒரு கேர்ளுக்கு மட்டும் இல்லை, ஈவன் ஃபார் த பாய் அண்ட் த கேர்ள் 2 பேருமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். இன்னைக்கு இதை அவங்க வீடியோ ஷேர் பண்ணுச்சு. அண்ட் அஃப்கோர்ஸ் இந்த வீடியோ யாருன்னா ஒருத்தருக்கு நாலேஜ் தெரிஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு நான் நம்புறேன். தேங்க்ஸ் ஸோ மச்.